தமிழ்நாடே மீண்டும் தண்ணீரில் தத்தளிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நவம்பர் மாதத்துல தான் வெள்ளப்பெருக்கு வரும் அல்லது அக்டோபர்ல மட்டும்தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ நமக்கு ஜனவரி மாதத்திலேயும் கடுமையான தீவிரமான மழை பொழிவானது பதிவாக வாய்ப்பு இருக்கு. முன்கூட்டியே நம்ம அறிவிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்திருந்தோம். எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே 30, 31, 1ஆம் தேதிகள்ல நமக்கு மழை வாய்ப்பு தமிழ்நாட்டுல வந்து பதிவானது. நிறைய இடங்கள்ல கனமுதல் மிக கனமழையும் தீவிரமாக பதிவானது பார்த்தோம். இப்போ வரப்போகிற நாட்களிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் இருக்க போகுது. அதுல குறிப்பிட்ட சில மாவட்டத்துல மிக கடுமையான கனமழையும் பதிவாகும். எந்தெந்த மாவட்டத்துல அதிக மழை பொழிவு இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேட்டு பயன்பெற போகிறோம். நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசா பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் பல மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க போகுது. வடகிழக்கு பருவமழை முடியும் தருவாயில் இருக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவை பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பருவமழையும் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நம்ம உறுதியா சொல்லிடுறோம். அதனால நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். மறக்காம எல்லாருமே நீங்க லைக் போட்டுட்டீங்களான்னு பாருங்க. லைக் போலனா சீக்கிரமா லைக் பண்ணி வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை ஆகப்பட்டு வருது. நம்ம சேனல்ல ஸ்டோர்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தனியாக கொடுத்துருக்கிறோம். டிஸ்கிரிப்ஷன்லயும் ஸ்டோர் லிங்க் இருக்கு. இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க 50%லேருந்து 90% வரைக்கும் நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். தமிழகத்தில் மீண்டும் கனமுதல் மிக கனமழையானது கண்டிப்பா தீவிரமடையும். கிட்டத்தட்ட 17 மாவட்டத்திலிருந்து 20 மாவட்டங்கள் வரைக்கும் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும். அதுல ஒரு 10 மாவட்டங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்பும் வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்கப்படுது. சரி, எங்கெல்லாம் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத மாவட்ட வாரியாக இப்ப நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் முதலாவது நம்ம பார்க்க போறோம். டெல்டா மாவட்டத்துல குறிப்பாக கடலோர மற்றும் கடலொட்டிய இடங்கள் தான் இந்த மழை வாய்ப்பானது நிச்சயமாக இருக்கும். டெல்டா மாவட்டத்தினுடைய கடலோர பகுதி நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை இது போன்ற டெல்டா முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையானது ஜனவரி 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் கடுமையான கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும். 8ஆம் தேதி மிதமான மழையாகவும் 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கனமழை மிக வலுவாகவும் எதிர்பார்க்கப்படுது. ஒரு சில மாவட்டத்தில் 6ஆம் தேதி 7ஆம் தேதி கூட பகுதியா மிதமான மழை கிடைக்கும். அதாவது மாவட்டம் முழுவதும் இல்லாம அங்கொன்றும் இங்கொன்றுமாக 6ஆம் தேதி 7ஆம் தேதியே கணிசமாக நமக்கு மழை பெய்ய ஆரம்பிக்கும். அதன் பிறகு 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மிக கனமழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. அதாவது பொங்கல் நாட்கள் நெருங்க நமக்கு இந்த மழை பொழிவானது தீவிரமடைந்து காணப்படும். வருகிற ஜனவரி 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து டெல்டா மாவட்டங்களிலும் கடுமையான கனமழையானது தீவிரமடையும். சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடலோர பகுதிகளில் மிக கனமழையும் பதிவாகும். அதாவது மயிலாடுதுறை உள்ளிட்ட அந்த கடலோர மற்றும் கடலொட்டிய பகுதிகள்லாம் நல்ல ஒரு தீவிர மிக கனமழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கிறோம். சீர்காழி, தரங்கம்பாடி, அதே மாதிரி நாகப்பட்டினம், நாகூர், வேளாங்கண்ணி, வேதாரண்யம், காரைக்கால், கோடியக்கரை உள்ளிட்ட பகுதிகள், அதைத் தொடர்ந்து திருவாரூர், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி இந்த இடங்கள் நல்ல அதிக மழை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். தஞ்சாவூர், கும்பகோணம், பாபநாசம், அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, ஒரத்தநாடு உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை இந்த நம்ம அறிவித்த தேதிகளில் மிரட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும். ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மண்டபம், முதுகளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், நிறைய இடங்கள்ல ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடுமையான கனமழையானது தீவிரமடையும். தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கோவில்பட்டி, ஸ்ரீவைகுண்டம், நாசிரேத்து, குரும்பூர், திருச்செந்தூர், காயல்பட்டினம், சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு தூத்துக்குடி மாவட்டங்கள் முழுவதுமாகவும், அதே போல திருநெல்வேலி மாவட்டம் குறிப்பா பாபநாசம், அதைத் தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடையும். அதனால வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் அறிவித்த தேதிகளில் மழை எதிர்பாருங்க. 8, 9, 10 தேதிகளில் திருநெல்வேலி மாவட்டங்கள், தூத்துக்குடி, ராமநாதபுரம் உட்பட பல்வேறு கடலோர கடலொட்டிய பகுதிகளிலும் அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் மிதமான மழைக்கான வாய்ப்புள்ளது. சில இடங்களில் கனமழையும் பதிவாகும். அப்ப மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்க போறது டெல்டாவிலும் தென் மாவட்டங்கள் தான்
மிக முக்கியமா நம்ம வந்து பார்க்க போறோம். ஏன்னா இந்த பகுதிகளில் தான் அதிக மழை வாய்ப்புகள், மழை பொழிவுகள் தீவிரமடைய போகுது. கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க. நெறைய மாவட்டங்கள் பத்தி நம்ப சொல்லியிருக்கிறோம். பல இடங்கள், பல பகுதிகள் அதிக மழை பொழிவானது ரொம்ப தீவிரமாக இருக்கும். சில இடங்கள்ல மிதமான மழையாக இருந்தாலும், சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. தென் மாவட்டங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகள்ல இந்த மழை பொழிவானது நிச்சயம் தீவிரமடையும். ஆகவே நண்பர்களே, நீங்க எல்லாருமே தொடர்ந்து லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் வசமா சிக்கியிருக்கு. இனி வருகிற நாட்கள் தான் நீங்க பாருங்க, மழை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்க போகுதுன்னு. ஒரு மிகப்பெரிய ஒரு மழை பொழிவுக்கு அப்புறமா தான் இந்த பனிப்பொழிவெல்லாம் முடிவுக்கு வந்து கோடை காலம் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பிக்கும். இது வெறும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, மற்ற மாவட்டங்களும் பார்க்க போகிறோம். ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் அறிவித்த தேதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட உள் மாவட்டங்களாகட்டும், அதே மாதிரி கடலோரத்தில் இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் மிதமான மழை மட்டும் பகுதியாக எதிர்பார்க்கப்படுது. ஆனால் மிக கனமழை இங்கே இருக்காது. பொதுவாக நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, நம்ம சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் மிக கனமழை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஓரளவு கனமழை அல்லது மிதமான மழை மட்டும் அறிவித்த தேதிகளை எதிர்பார்க்கலாம். சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட வட தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் பனிப்பொழிவானது அதிகாலை நேரங்களில் இயல்பிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைந்து காணப்படும். அதனால உள் மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் 8, 9, 10 ஆகிய தேதிகளில் மிதமான மழையும், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அறிவித்த தேதிகளில் கன முதல் மிக கனமழையும் கண்டிப்பா பதிவாகும். ரெடியா இருந்துக்கோங்க. பொங்கல் நாட்கள்ல மழை தீவிரம் கிடையாது. ஆனால் பொங்கல் வருவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நமக்கு அதிக மழை பொழிவுகள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம். குறுகிய நேரத்தில் அதிக மழையானது கண்டிப்பா பதிவாகும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் அதிகாலையில் பனிப்பொழிவும், மாலையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மேற்கு தொடர்ச்சியில வந்து பெரிதளவுல மழை இருக்காது. ஆனால் ஓரளவு மிதமான மழையாவது பகுதியாக இருக்கும். அதிகபட்சம் பனிப்பொழிவாகவே பெரும்பாலான பகுதிகள் இருக்கும். ஏன்னா மலை பகுதிகளில் 3 டிகிரி செல்சியஸ் அல்லது 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இயல்பிலிருந்து வெப்பநிலை குறைந்து காணப்பட வாய்ப்பு இருக்கு. அதனால மலை பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அதிக குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும். மற்றபடி நமக்கு கடலோர பகுதிகள் முழுவதுமாக கன முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்பட்டு வருது. அதனால் நீங்கள் தொடர்ந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்க. அப்போ தான் எந்த தேதிகளில் எந்த நாட்களில் உங்கள் மாவட்டத்தில் மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் லிங்க் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ நிறைய பேர் நிறைய பொருட்கள் வாங்கி பயன்பெற்றுக்கிறாங்க. வீட்டுக்கு தேவையான மல்லிகை ஜாமான் பொருட்கள், அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மழை காலங்கள், குளிர்காலங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் குறைந்த விலையில விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவே 70%லேருந்து 90% வரைக்குமே டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் நம்ம சேனல்லே இருக்கு. அதில் போய் நீங்க மறக்காம ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.